அகத்தியன் இருக்காருல்ல, அகத்தியன் டைரக்டர் மணிவண்ணன் இப்போ இறந்துட்டார். அவர்கிட்ட முதல்ல கதையெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டப்போ கதையை கொடுத்துருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ஒரு வருமானமும் கிடையாது. அந்த மாதிரி கஷ்ட ஜீவனம் நடத்திட்டு இருக்க நாளில் சென்னையில் ஊரில் இருந்து ஒரு ஃபோன் வருது அம்மா கிட்டேருந்து. தம்பி அப்பா இறந்துட்டாரு, நீ வரணும், நீ வரலனா முடியாது அப்படின்னு அம்மா கிட்டேருந்து வருது. உடனே இவர் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அன்னைக்கு போய் ஆகணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படி ஒரு இதில் சரி எப்படியோ ஒரு 100 200 யார்கிட்டயோ எப்படியோ பண்ணி போயிட்டாங்க. ஆனால் சாவுக்கு போயிட்டு வந்ததில்லை, அடுத்து காரியம் மற்ற செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அவன் போகணும். அப்போ ஒரு 1500 தேவைப்படுது அவருக்கு, அகத்தியனுக்கு. அப்போது யார்கிட்டயோ அவர் கேட்டு பார்க்குறார், யாருமே கொடுக்கல, கை விரிச்சிடுறாங்க. கடைசியில் மணிவண்ணன் சார்கிட்ட போயிருக்கார் அவர். மணிவண்ணன் சார்கிட்ட, சார் நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல, அதை நீங்களே வச்சுக்கோங்க சார், எனக்கு வேண்டாம், நீங்களே என்ன வேணால் பண்ணுங்கள் சார், ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார், ஒரு 1500 கொடுங்க சார், அப்பா இறந்துட்டார் சார், மற்ற காரியங்கள்லாம் இருக்குது சார், நான் கண்டிப்பாக போகணும் சார், வேறு எதுவும் இல்லை சார் எனக்கு அப்படின்றப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்னையா சொல்கிற நீ, அது என்ன 1500 கதையா, நீ முதல்ல ஊருக்கு போ, நான் 1500 தரேன், நீ அதை முடிச்சுட்டு வா, மற்றதை நம்ம பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவர் 1500 கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அன்னைக்கு அகத்தியனுக்கு அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. அப்படி அவரை பாராட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வராரு. இவங்க அதுக்கப்புறம் இணைஞ்சி ஒரு 7-8 படம் பண்ணுறாங்க. ஒரு 10-15 வருஷம் ஆயிடுது. கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகிடுது, ஒரு 15 வருஷம் கழித்து மணிவண்ணன் சார்கிட்ட அகத்தியன் சொல்கிறாராம், சார் நம்ம இவ்வளோ எல்லாம் பண்ணுறோம் ஓகே சார், ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு 1500 வாங்கினேனே, அது நான் கொடுக்கவே இல்லை சார், உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சார், வாங்கிக்கோங்கன்னு. அப்போ மணிவண்ணன் சொல்கிறாராம், நீ எப்பயோ கொடுத்துட்டையா, உன்னால் நான் எவ்வளவோ சம்பாரிச்சிட்டேன்யா, நீ ஏன் இப்போது அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அப்போது மணிவண்ணன் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ படம் ஏன் பண்ணியிருப்போம், ஒரு 7-8 படம் பண்ணியிருப்போம் சார், அதுக்கப்புறம் நிறைய பண்ணிட்டாங்க. அந்த நாளை நான் கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் சம்பாரிச்சிருப்பேன்ப்பா. எனக்கு அந்த நேரத்துக்கு இவனுக்கு நீ உதவு, அது உனக்கு பல மடங்காக சேரும்னுட்டு எனக்கு சொல்லுச்சு.